அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 7/2015 ஆனி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. திருத்திகை திதியானது இரவு 3:24 வரை, பின்பு சதுர்த்தி. திருவோண நட்சத்திரமானது இரவு 1:53 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, பின்பு இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் அமையப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமையப்பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக நிலவிய குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் கூட முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, குருவானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக உத்தமம். கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். அதன் மூலமாக உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக கூட லாபகரமான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக கூட லாபகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரனானவர் 10இல் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், சிலருக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான சூழலும் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, வல்லமை, அனுகூலங்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம்.